வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இது நான் உங்கள் இளையராஜா. இப்போ நம்ம வந்து சுடிதார் கட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து நம்ம சைடில் வந்து சுருக்கம் இல்லாமல் அந்த ஷேப் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத உங்களோட ஒரு பகிரலான்னு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். இது பாருங்கள், நான் மார்க் போட்டிருக்கேன். இது வந்து மேல்படி அளவு, இது வந்து நடுப்படி அளவு, இது வந்து வேஸ்ட் அளவு, இடுப்பளவு இருக்கு இல்லையா, இடுப்பளவு இங்கே தான். ஓகேவா? நான் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அடுத்து இது சீட் அளவு. இப்போ நம்ம இந்த ஷேப்பை வந்து இப்படியே கொண்டு வந்து இப்படி உள்ளே கொண்டு வந்து எங்கேருந்து அப்படியே இப்படி நம்ம கொண்டு போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப உள்ளே வர்றதுனால இது சுருக்கம் அடிக்கும். அந்த சுருக்கம் வந்து நமக்கு நிறைய வரும். இந்த துணி வந்து தையலுக்கு நம்ம விட முடியாது. நம்ம தையலுக்கு விட்டு வெட்டுறதுனால தையலுக்கு விட வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம ரெடிமேடை வந்து அப்படியே ஒட்ட வெட்டிடுவாங்க. தையல் அளவு மட்டும் சும்மா ஒரு அரை இன்ச்சு மட்டும் நம்ம வந்து பிரித்து விடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் அந்த சுருக்கம் வருது, அதிகமாக வருது. இங்கே சுருக்கம் வரது காரணம் அதனால தான். இங்கே சின்னதாக நாச்சு பண்ணால் கூட அந்த சுருக்கம் அவ்வளோவா சரியாகாது. ஏன்னா ரொம்ப உள்ளே வந்து போகிறதுனால. இப்போ நம்ம இதை வளர்த்துட்டு அதை வந்து டாட்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா, இங்கே அரை இன்ச்சு நான் வளர்த்துருக்கேன், அதை நான் டாட் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அழகாக இருக்கும். இந்த ஷேப் வந்து லிமிட்டாக